ஒரு விஷயத்தையும் இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, நம்ம ஒன்று யோசிப்போம், மற்றவங்க யோசிப்பாங்க. அவர் விஷயத்தையும் அப்பாற்பட்டு எப்படி யோசிக்கிறாரோ அந்த நிகழ்வுகள் முடிஞ்ச பிறகு தான் அது பிரமிக்க வைக்கும். சொல்லியிருப்பார், நான் இப்போ கோயிலுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஒரு செகண்டில் திருப்பி வந்துடும் அந்த பணம். அதான். ஆனால் ஒரு தொழில் செய்கிறவங்க இந்தமாரி விஷயங்களும் செய்தால் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாம் வளரும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை. அப்படிங்கும்போது என்ன நல்லாயிருக்கும், கோயில் நல்லா இருந்து நல்லா பராமரிக்கப்பட்டால் தான் நிறைய பேர் இங்கே வருவாங்க. அது அத்தியாவசியம். நம்ம இந்த இடத்துல கொண்டாந்து கடவுள் வச்சுருக்காரு, இந்த நிறுவனத்தை நடத்த வச்சுருக்காரு. அப்போ அந்த சுற்றி இருக்க இடத்த நம்ம சரியாக வச்சுக்கலைன்னா, நம்ம திருச்சியில் இத்தனை பேர் மக்கள்கிட்டேருந்து நம்ம பணம் வாங்கி தொழில் செய்கிறோம். அப்போ அந்த மக்களுக்கும் ஒரு பகுதியை செய்யணும். செய்கிறதுனால செய்கிற பணத்தையும் திருப்பி கொடுத்துறாரு கடவுள். அதேமாரி ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது எனக்கு ஒரு முன்னேற்றத்தை சொல்கிறாரு.